எனக்கு நிறைய கோல்ஸ் இருக்கு, ஆனா எந்த கோல்ஸுமே நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அப்போ ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படிங்கிற டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால உங்க கோலை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸ்மார்ட்ல எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். நீங்க செட் பண்ற கோல் ஜென்ரலைஸ்டா இல்லாம ஸ்பெசிஃபிக்கா இருந்தீங்கன்னா அந்த கோல்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபிட் ஆகணும் அப்படின்னு கோல் வைக்காம நான் இந்த மந்த் 5 கிலோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் வச்சீங்கன்னா அந்த கோல் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். நெக்ஸ்ட், எம் ஃபார் மெஷரபிள். நீங்க செட் பண்ற கோல்ஸ் வந்து மெஷரபிளா இருக்கணும் அண்ட் ட்ராக்கபிளா இருக்கணும். அப்பதான் உங்களால உங்க ப்ராசஸ்ல ஈஸியா ஸ்டிக் பண்ண முடியும். அப்புறம் நீங்க எந்த இடத்துல வந்து உங்க கோல் லூஸ் பண்றீங்க ஆர் எந்த இடத்துல உங்க கோல் வந்து இன்னும் பெட்டரா அச்சீவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த மந்த் வந்து 5 கிலோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் வச்சீங்க அப்படின்னா நீங்க அதை வீக்லியாவோ ஆர் 10 days ஒன்ஸோ ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா உங்க கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அச்சீவபிள். நீங்க செட் பண்ற கோல்ஸ் வந்து அச்சீவபிளா இருக்கணும் அண்ட் ரியலிஸ்டிக்கா இருக்கணும். நீங்க சாத்தியமே இல்லாத ஒரு கோலை வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களால வந்து அதை அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 1 monthல வந்து நான் 15 கிலோஸ் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியலிஸ்டிக் அண்ட் அச்சீவபிளே இல்லாத கோல்ஸ் நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெலவெண்ட். நீங்க செட் பண்ற கோல் வந்து ரெலவெண்டா இருக்கணும், விச் மீன்ஸ் அது உங்களுக்கு இப்ப தேவையா இருக்கணும். நீங்க உங்க லைஃப்ல இப்ப தேவையில்லாத கோல் செட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய யூஸ் கிடையாது. ஸோ நீங்க செட் பண்ற கோல்ஸ் வந்து உங்க லைஃப்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா, அது இப்ப தேவையா அப்படின்னு பார்த்து செட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம் பவுண்டட். நீங்க செட் பண்ற எல்லா கோல்ஸ்க்கும் ஒரு சில டைம் லிமிட்ஸ் இருக்கணும். அப்பதான் வந்து அந்த டைம் லிமிட் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணும் அண்ட் புஷ் பண்ணும், நீங்க இந்த டைமுக்குள்ள அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1 monthக்குள்ள 5 கிலோஸ் குறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைம் லிமிட்டோட ஒரு கோல் செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால அந்த கோல்ஸை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும். அந்த டைம் லிமிட் வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து உங்களை புஷ்ஷும் பண்ணும். ஸோ உங்க கோல் செட்டிங் ஸ்ட்ராட்டஜியில நீங்க இந்த ஸ்மார்ட் கோல்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா ஒரு கோலை ஃபார்ம் பண்ண முடியும் அண்ட் ஈஸியா அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும்.